இந்தியாவின் தலித்துகள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக தனது உயிரை கொடுத்தார். தனது உயிரை கொடுத்தார். டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1947 ஆகஸ்ட் 29ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு சபை ஒரு வரைவு குழுவை அமைத்தது. இந்த வரைவு குழு அம்பேத்கர் தலைமையில் இருந்தது. டாக்டர் B.R. அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் சட்ட வல்லுநராக இருந்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நிறைய போராடினார். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சட்டங்களை சுட்டிக்காட்டினார் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பு ஒரே தலைமை சிற்பியாவர். இன்று வரை அவர் தனது நல்ல செயல்களுக்காகவும் நலனுக்காகவும் நினைவு கூறப்படுகிறார். இவர் பிறப்பு இவர் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு இந்திய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவென்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் ராம்ஜி மலோஜி சக்பால், தாயின் பெயர் பீமாபாய் ஆகும். இவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி ஆகும். இவர் ஒரு மராத்திய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தை ராணுவ பள்ளியில் ஒன்று ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் சத்தாரா என்ற பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். பள்ளியில் படிக்கும் போது தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர் என்று காரணத்திற்காக பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களோடு ஒன்றாக அமரக்கூடாது, விளையாடக்கூடாது, அனைவரும் நீர் அருந்தும் பாத்திரத்தில் நீர் குடிக்க கூடாது வேண்டுமென பல இன்னல்களை சந்தித்து தனது ஆரம்ப கல்வியை முடித்தார். சாதனைகள் அன்று கல்வி கற்க கூடாது என்று சொல்லியவர்களுக்கும் ஒரு நல்ல பாடம் புகட்டுமாறு தனது படிப்பால் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். பொருளியல், அரசியல், சட்டம், மெய்யியல், தத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றி வாகை சூடினார். வாள், கத்தி போன்றவற்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வி மூலம் செய்யும் போராட்டம் மிகவும் சிறந்தது என உணர்ந்து காட்டியவர். இங்கிலாந்தில் இவருக்கு பாரிஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அமெரிக்கா சென்று கல்வி கற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு உரியவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் பெற்ற விருதுகள் பாரத ரத்னா, தேசிய விருது, நூற்றாண்டு விருது. வாழும் காலத்தில் சொல்லிய வாக்குகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தியவர். இவருடைய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் யாவும் இன்று உள்ள மக்களுக்கு உதாரணமாக நிகழ்கிறது. நாட்டின் பல பணிகளை செய்த அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி உறங்கிக் கொண்டிருக்கும் போதே டெல்லியில்